நாட்டில் வானிலை தொடர்ச்சியான மழையுடனான வானிலை நிலவி வருகின்ற நிலையில் வானிலை தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பை ஏற்படுத்துகின்றோம் முகமது சாலிஹினுடன். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் காலை வேளையில் பனி சூழ்ந்த நிலைமை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்பாந்தோட்டை மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான அப்புறம் காலி தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.